ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன் ஆஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். நம்ம இன்றைக்கி இந்த பேஸ் தான் பார்க்க போகிறோம். இது பேக்கோட அடிப்பகுதி. இது எப்படி நம்ம போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எந்த நூல் யூஸ் பண்ணி நம்ம போடலான்னு பார்க்கலாம். இதுதான் கங்கா மோட்டியான். இது கயிறு மாதிரி இருக்கும். இது சாதாரண உள்ள நூலுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். இந்த நூல் எப்படி இருக்குது, இந்த நூல் எப்படி இருக்குன்னு இதே மாதிரி மொத்தமாக இருக்கும். இது பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டு, போர்வை இதே மாதிரி நம்ம போடுறதுக்கெல்லாம் இது சரியாக வரும். கூட பேஸு, கால்மிதி இது மாதிரி போடுறதுக்கு நம்ம இந்த நூல் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். வாங்க இந்த பேஸ் எப்படி போடுறதுன்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் 6.5 mm ஹுக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு 14 செயின் போட்டுக்கலாம். கொஞ்சம் லூஸாக போட்டுக்கலாம். 1 2 3 13 14 நம்ம 14 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த பேஸ் கொஞ்சம் நீளமாக வேணும்னு சொன்னால் இந்த 14 செயினை இன்னும் நீங்கள் கூட போட்டுக்கோங்க. இல்லை எங்களுக்கு இதே மாதிரியே போதும்னு சொன்னால் நீங்கள் இந்த அளவே போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணிட்டு 3ஆவது செயினில் நம்ம டபுள் குரோஷே போட போகிறோம். டபுள் குரோஷே இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த செயின்லேயே நம்ம 4 டபுள் குரோஷே போட போகிறோம். 1 போட்டுட்டோம். இது 2 1 டபுள் குரோஷே, 2 டபுள் குரோஷே, 3 4 4 டபுள் குரோஷே போட்டாச்சு. இப்போ அடுத்த செயின்லேருந்து நாம் இந்த லாஸ்ட் செயினை மட்டும் விட்டுட்டு இது வரைக்கும் நாம் டபுள் குரோஷே போடணும். பத்து டபுள் குரோஷே போட்டிருக்கோம். இந்த லாஸ்ட் செயினில் நம்ம 8 டபுள் குரோஷே போட போகிறோம். இந்த ஒரு செயினில் நம்ம 8 டபுள் குரோஷே போடணும். இந்த ஒரு செயினில் 8 டபுள் குரோஷே போட்டிருக்கோம். 1 2 3 4 இந்த சைடு 4 8 டபுள் குரோஷே போட்டிருக்கோம். அடுத்தது நாம் 10 டபுள் குரோஷே போடணும். போட்டுட்டு இதே செயினில் நாம் 4 டபுள் குரோஷே போட போகிறோம். ஒன்று 2 இந்த ரோவோட எண்டும் அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணுற வீடியோவும் மிஸ் ஆயிடுச்சு. சாரி ஃபார் த இஷ்யூ. இதுக்கப்புறம் நான் தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம செகண்ட் ரோவும் போட்டிருக்கணும். 10 டபுள் குரோஷே போட்டாச்சு. இதுக்கப்புறம் அடுத்து இருக்க 8 செயினில் நாம் ஒரு செயின்லேயும் 2 டபுள் குரோஷேவாக நம்ம போடணும்.
எட்டாவது செயினில் 2 டபுள் crochet. இப்போ 10 டபுள் crochet எடுத்துக்கணும். 10 டபுள் crochet போட்டு அடுத்து இருக்க 4 செயினில் நாம் 2 டபுள் crochet போடணும். ஒரு செயின்லையும் 2 டபுள் crochet போடணும். நாலாவது செயினில் 2 டபுள் crochet. இப்போ ஸ்லிப் நாட் போட போகிறோம். ஒரு செயின் போட்டுட்டு இன்னொரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்து 2 1 2 1 2 1 அதை மாதிரி போட்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு செயினில் 2 டபுள் crochet போட்டுக்கலாம். அடுத்த செயினில் 1 டபுள் crochet போட்டுக்கலாம். அடுத்த செயினில் 2 டபுள் crochet. இதே மாதிரியே நாம் 10 டபுள் crochet போட போகிறோம். 10 டபுள் crochet போட்டோம். அடுத்தது நாம் 2 டபுள் crochet போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 1 டபுள் crochet. அதுக்கப்புறம் 2 டபுள் crochet. அதுக்கப்புறம் 1 டபுள் crochet. இதே மாதிரி 2 1 2 1ன்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம். பத்து டபுள் crochet போடணும். 10 டபுள் crochet போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 1 2 1 2 1ன்னு போடணும். 10 டபுள் crochet போட்டாச்சு. செயினில் 2 டபுள் crochet. ஒரு செயினில் 1 டபுள் crochet. ஒரு செயினில் 2 டபுள் crochet. 10 டபுள் crochet போட்டுட்டு 2 டபுள் crochet அப்புறம் 1 டபுள் crochet 2 டபுள் crochet. அதுக்கப்புறம் 1 டபுள் crochet. அதுக்கப்புறம் 2 டபுள் crochet. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். 1 2 3 ரோ போட்டிருக்கோம். இன்னும் ஒரு ரோ போட்டுக்கலாம். சுற்றி ஒரு சிங்கிள் crochet போட்டு நம்ம வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு செயின் போட்டு இங்கிட்ட உள்ள செயினை மட்டும் எடுக்காமல் பின்னாடி உள்ள செயினை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 செயின் இருக்குது. அதில் ஒரு செயின் பின்னாடி உள்ள செயினை மட்டும் எடுத்துக்கணும். இதே மாதிரியே சுற்றி சிங்கிள் crochet போட்டுருந்தாங்க. நீங்கள் இதே மாதிரி போட போட நீங்கள் போட்டுட்ருக்கிறதுக்கு முன்னாடி சைடு இதே மாதிரி வரும். இது கீழே இருக்கும். இதுதான் சைடில் இப்படி வரும்.
இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபுல்லாக போட்ட பிறகு இதே மாதிரியே தான் வரும். இதே மாதிரி ஒரு கோடு வரும். நீங்கள் இதை மாதிரி சிங்கிள் க்ரோஷே போட்டு ஃபுல்லாக போட்டதோட இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். இது எதுக்குன்னு சொன்னால், இது வந்து இப்படி பேக்கு வந்து இப்படி மடங்கி இப்படி நேராக இப்படி வர்றதுக்காக இப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக போட்ட பிறகு இப்படி தான் இருக்கும். இதை வந்து இப்படி வச்சு இப்படி மடங்கி இப்படி வரப்போ தான் நம்ம பேக் செய்ய முடியும். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாம் வந்து பாருங்கள். நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி போடுறேன். என் சேனல் பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.